சுழல் 2 வெப் சீரிஸோட 3rd எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல செல்லப்பா கொலை சம்பந்தமா நான் தான் அவரை கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு 7 பெண்கள் ஆஜராகிருப்பாங்க. டிஐஜி என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி செல்லப்பா இறந்ததுதான் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் இப்ப ஆஜராயிருக்க பெண்களை பத்தி வெளியில எந்த இதுமே கசிய கூடாது. பிகாஸ் எல்லாமே டீனேஜ் பொண்ணுங்க, முடிஞ்ச அளவு எவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து மூர்த்தியோட ஸ்டேஷன்ல ஆஜரான நாச்சின்ற பொண்ணை தான் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி காளி ஊர்வலம் நடந்த அன்னைக்கு நான் செல்லப்பாவோட காட்டேஜுக்கு தனியா போனேன். அவரு என்ன உள்ள கூப்பிட்டாரு. அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு, நான் நின்னுட்டு இருந்தேன். அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பார்த்தப்பே எனக்கு படபடன்னு இருந்துச்சு. அவர் பக்கத்துல ஒரு பிஸ்டலும் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றது தெரியல. சோ அதை எடுத்து நான் எதை பத்தியுமே யோசிக்காம அவரோட நெத்தி பொட்டிலே சுட்டு கொன்னுட்டேன். அவர் சம்பவ இடத்துல உயிர் இழந்துட்டாரு. இதுதான் நடந்ததுன்றாங்க. சக்கரையும் அவர் கொன்னதுக்கான மோட்டிவ் என்ன, எதனால அவர் கொன்னீங்க, ஏன் காட்டேஜ் போனீங்க சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லல. அவர் கொன்னது நான் தான், அதனால தான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம ஆஜரான மத்த பொண்ணுங்களும் இதே கதையை தான் சொல்லுவாங்க. இதனால சக்கரைக்கும் மூர்த்திக்கும் என்ன பண்றதே தெரியாது. பிகாஸ் அச்சு பேசுறாம எல்லாருமே ஒரே இதுதான் சொல்லுவாங்க. முத்து இருக்கக்கூடிய செல்ல இந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் எடுத்து போடுவாங்க. ஆனா முத்துவோட முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. சரண்டரா இருக்க அந்த பொண்ணுங்களுக்குள்ள ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்திருப்பாங்க அவங்க மொபைல் நம்பர் வச்சு. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த லிங்க்குமே இருக்காது. அட் த சேம் டைம் கொலை செய்யப்பட்ட செல்லப்பாக்கும் இந்த பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட். இதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஸ்டேஷன்ல இருக்க லேடி போலீஸ் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பெண் கைதிகளை 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சு கூடாதுன்றதுனால பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த சீன்ல பெண்கள் சிறையை தான் காட்டுவாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 6 வயசு ஆக போகுது. 5 வயசு வரையும் தான் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட அவங்க ஜெயில இருக்கலாம். அதை தொடர்ந்து 6 வயசுக்கு அப்புறம் வெளியில யார்கிட்டயாச்சும் கார்டியன் கிட்டயோ இல்ல அனாத ஆசிரமத்தில சேர்க்கப்படுவாங்க. வெளியில அப்படி யாரும் இல்லாதனால சரோஜாவே பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து நந்தினியை வார்டன் கூப்பிடுறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அவங்க போயிட்டு அங்க பேசுறப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களோட லாயர் செல்லப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட உடனே நந்தினிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்தில் ஜட்ஜும் பேசுறாரு. இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப உங்க லாயர் இறந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இப்போதைக்கு ரத்து செய்யப்படுது. அதுவும் இல்லாம நீங்க மறுபடியும் ரீட்டன் பண்ணி தான் இந்த கேஸ் தொடங்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து கேஸ் கொண்டு போகணுன்றப்ப நந்தினி பாத்தீங்கன்னா பாதி உடஞ்சு போயிடுறாங்க. அதை தொடர்ந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல லேடிஸ் கைதிங்க யாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க கூடாதுன்றதுனால அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சப்ஜெயில மூவ் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஒரே இடம் பாத்தீங்கன்னா விருதுநகர் சப்ஜெயில் மட்டும்தான். சோ அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்தையும் அந்த ஜெயில மூவ் பண்றதா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சக்கரை தான் வேன்ல கூட்டிட்டு போறாரு அந்த சப்ஜெயிலுக்கு. அவங்க எல்லாருமே ஒரே வேன்ல கூட்டிட்டு போறப்ப எல்லாரும் முகத்திலும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் தெரியுதா, ஒருத்தர் ஆல்ரெடி பாத்துருக்காங்களா இல்லையான்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு சக்கரை. ஆனா அந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல. அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட முக அசைவு கூட இல்ல. இந்த பொண்ணுங்க கேங்கா வரத தூரத்துல இருந்து நந்தினியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்துல பெட்டிஷன் போட்டு நந்தினி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சக்கரை நினைக்கிறாரு. மீட்டும் பண்றாரு. இவர் ஒரு பக்கம் செல்லப்பா இறந்ததை பத்தி நந்தினி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அதே நேரத்துல இப்ப குற்றவாளிகளா வந்திருக்க இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த சிறைச்சாலையோட வார்டன் பாத்தீங்கன்னா ஆடை அணிகலங்கள்லாம் கலெக்டிட்டு செக் பண்றாங்க. பெண்களோட சிறைச்சாலையில இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. பெண்கள் பிறப்புறுப்பு வரையுமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கே கொஞ்சம் ப்ரூட்டலா இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே பாத்தீங்கன்னா பெண்கள் ஜெயிலுக்கு போறதை தவிர்க்க வேண்டியதா இருக்கும். இதை தொடர்ந்து நந்தினி கிட்ட சக்கரை ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி அந்த 8 பொண்ணுங்களும் செல்லப்பா கேஸ்ல வந்திருக்காங்க. அவர் பண்ணிருப்பாரா இல்லையான்னு சொல்ல எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா சொல்லிட்டு எனக்கு வேணும். சோ அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்கள்ல சில பேரை நான் உன்னோட செல்ல போறேன், நீங்க அவங்க கூட கான்டாக்ட் வச்சுட்டு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு க்ளூவை கண்டுபிடி. அதே நேரத்துல ஒரு அன்போட கருப்பட்டியும் தராரு. அதை நந்தினி பாத்தீங்கன்னா ஆசையாவே எடுத்துக்கிறாங்க. சக்கரை கொஞ்சம் கிட்ட நெருங்கி வரப்ப நந்தினி அதை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்க பாஸ்ட்ல அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அவங்க எந்த ஆம்பளையும் நம்புற மாதிரி இல்ல. அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. புதுசா 8 டீனேஜ் கேர்ள்ஸ் வரத பாக்குற ஜெயில் கைதிகள் எல்லாரும் ஆரவாரப்படுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க உங்களை வச்சு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சில பெண் கைதிகள் புதுசா வந்திருக்க சில பேர் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே ரகடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி தான் அவங்களுக்கு குரல் கொடுத்து அவங்கள லைட்டா சேவ் பண்றாங்க. நந்தினி இதெல்லாம் பண்றதுக்கு ரீசன் எப்படியாச்சும் நந்தினி மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக தான். அதை தொடர்ந்து மூர்த்தியும் சக்கரையும் பேசிட்டு இருக்கப்ப மூர்த்தி அவரோட கதையை சொல்றாரு. இந்த மாதிரி மினிஸ்டரோட வீட்டுல நகை திருடு போச்சு. அதை திருடினது வேற யாரும் இல்ல, மினிஸ்டரோட மச்சான் தான். அந்த திருட சொன்னதே அந்த மினிஸ்டர் தான். அப்பதான் ஏதாச்சும் கிளைம் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நேர்மையா இருந்த மூர்த்தி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. இதனால அவருக்கும் சில பிரச்சனை வந்திருக்கும். மூர்த்தி ஆஃப் பண்ணணும்ன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா 12 வருஷம் அவர் வீட்டுல எடுபிடி மாதிரி இவர் வச்சிருந்திருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தப்ப இருந்த நெருப்பு பாத்தீங்கன்னா அந்த 12 வருஷத்துல பொசுங்கி போயிடுச்சு. சோ உன்னோட ரிவால்வர் எப்ப காணமோ அதே நேரத்துல அந்த நெருப்பு அணைய ஆரம்பிச்சிருச்சு. சோ நீ எப்படியாச்சும் அந்த நெருப்பு மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். அந்த பெண்கள் சிறையில 2 புது கைதிகளை பாத்தீங்கன்னா நந்தினியோட செல்லே போட்டிருப்பாங்க. அதே நேரத்துல மிட் நைட்ல ஒரு பொண்ணுக்கு வலிப்பு வந்துடுது. நம்ம நந்தினி தான் அந்த ஜெயில் கதவை பிடிக்க வச்சு அந்த வலிப்பை போக வைக்கிறாங்க. இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கூட வந்து இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பெருசா எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. நந்தினி அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் திருவிழால சுந்தர தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு சக்கரை. பிகாஸ் இன்னைக்கு செல்லப்பா சாருக்கான இறுதி சடங்கு. அதை சுந்தர் செல்லப்பா வீட்டு வேலைக்காரனை கண்டுபிடிச்சி சுந்தர் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவரை போய் பார்த்தா சுந்தர் அங்க தண்ணி அடிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் ஏன் பேசாம இருந்தேன்னு சொல்லிட்டு நானே என்ன நினைச்சு வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பர்சனலா உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயோ ஈகோ தாண்டி பேசாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேசுங்க. நீங்க பேசணும்னு நினைக்கிறப்ப அவங்க கூட இல்லைன்னா அந்த வழி ரொம்பவே கொடியதா இருக்கும். ஃபைனலா செல்லப்பாக்கு வேண்டப்பட்டவங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட இறுதி சடங்கு நடக்குது. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.